சிஜேபி தலைமையில் மூன்றாவது அணி காங்கிரசுக்கு கல்தா. ஜோக்கரான ராகுல் காந்தி 12 வருடமாக மத்தியில் ஆண்டு வரும் பாஜகவுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பு அரசியலையும் வெற்றிகரமாக செய்ததாக எதிர்க்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வரலாறு இல்லை. ஆனால் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்கின்ற சிஜேபி என்கின்ற ஒரு இணையதளம் மூலமாக இந்தியாவை 12 வருடம் ஆண்டு கொண்டிருக்கும் பாஜகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது ஒரு இளைஞர்களின் பட்டாளம். இந்த நிலையில் பாஜகவுக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து 12 வருடங்களாக வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் காங்கிரஸை முன்னிறுத்தியதுதான் என மாநில கட்சிகள் தற்போது உணரத் தொடங்கி இருக்கிறது. மேலும் பாஜக வெற்றிக்கு அவர்கள் சாதனையை விட காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தான் பாஜகவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். இப்படி பட்ட மண்குதிரை மீது சவாரி செய்யும் நாம் தான் சிந்திக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டது மாநில கட்சிகள். அந்த வகையில் இனியும் காங்கிரஸை முன்னிறுத்தி நாம் அரசியல் செய்தால் இழப்பு நமக்கு தான் என உணர்ந்து கொண்டு சிஜேபி தலைமையில் மூன்றாவது அணி அமைக்க முடிவு செய்துள்ளது மாநில கட்சிகள். குறிப்பாக காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் முதல்வர் பதவியை இழந்தார். பீகாரில் தேஜஸ்வி யாதவ் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அந்த வரிசையில் தமிழகத்திலும் மு.க. ஸ்டாலின் முதல்வரை பதவியை இழந்திருக்கிறார். இப்படி காங்கிரஸ் கட்சி காவு வாங்காத கட்சியே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் காங்கிரஸ் இல்லாத ஒரு புதிய அணியை உருவாக்குவதற்கான வேலையில் கனிமொழி இறங்கியிருக்கிறார். தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களிடம் கனிமொழி நடத்தி வரும் பேச்சுவார்த்தை முன்னேற்றமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகின்றது. இந்த நிலையில் தற்போது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற இணையதளம் வாயிலாக வழிநடத்தி வரும் இளைஞர் பட்டாளம் தனியாக ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் இல்லாத ஒரு புதிய அணியுடன் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது மாநில கட்சிகளுடன் ஒன்றிணைந்து சிஜேபி. அதேபோன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக, பாஜக மற்றும் இதர கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு அணியாகவும், விஜய் மற்றும் காங்கிரஸ் 2 கட்சிகள் இணைந்து ஒரு அணியாகவும் வரும் நாடாளுமன்றத்தில் தேர்தலை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்திய கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் கரப்பான் பூச்சி பக்கம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் டெல்லியில் நடந்த கரப்பான் பூச்சி போராட்டத்தில் ஊடுருவி ஸ்கோர் செய்யலாம் என்று நினைத்த ராகுல் காந்திக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. அந்த வகையில் இறுதியில் ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஜோக்கர் ஆனாலும் மறுபக்கம் காங்கிரஸ் இல்லாத வலுவான ஆட்சியை உருவாக்கும் முயற்சி முன்னேற்றமடைந்துள்ளதால் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தல் பாஜக சிஜேபி என்றுதான் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில் காங்கிரசுக்கு வரும் 2029 எந்த ரோலும் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை முதல்வர் விஜயும் கலட்டிவிட்டால் இன்னும் காங்கிரஸ் நிலைமை படுமோசமாகிவிடும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.